தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் சார்பாக உப்பாரி முழக்க போராட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த அலங்கியம் சாலையில் உள்ள தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் முன்பு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் சார்பாக கூட்டத் தலைவர் வெங்கடசாமி தலைமையில் 9வது மாநில மாநாட்டு அறைகூவலின்படி சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தை சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு 23/10/2024 படி மேல்முறையீடு மனுவை திரும்பப் பெற்று பணிக்கால முறைப்படுத்தி ஆணை வழங்க வேண்டும். மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை கலைத்திரு. நெடுஞ்சாலை பராமரிப்பு பணியை அரசை செயல்படுத்து. கிராமப்புற இளைஞர்களை சாலை பணியாளராக பணி நியமனம் செய்திட. சாலை பணியாளர்களின் உயிர்நீத்தோரின் குடும்பத்திலிருந்து விண்ணப்பம் செய்தோருக்கு கருணை அடிப்படையில் பிறந்து பணி வழங்க வேண்டும். சாலை பணியாளர்களுக்கு தொழில்நுட்ப கல்வித்திறன் பெறாத ஊழியர்கள் கூறிய ஊதிய மாற்றம் 5200 முதல் 20200 தர ஊதியம் 1900 வழங்கிட வேண்டும் என்று உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றி ஆணை வழங்க வேண்டும் என கேட்டு உப்பாரி முழக்க போராட்டம் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் பாலசுப்ரமணியன், கோட்ட இணை செயலாளர் மணிமொழி, கோட்ட செயலாளர் தில்லையப்பன், தங்கவேல், பொன்னரசு, செல்வகுமார், ஜெகதீசன், மேகலிங்கம், செந்தில்குமார், அம்சராஜ், சிவராசு உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட நெடுஞ்சாலைத்துறை சங்க பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டு ஒப்பாரி முழக்க போராட்டத்தை பதிவு செய்தனர். கோரிக்கைகள் என்பது 41 மாதம் பணி நீக்க காலம் பணிக்காலமாக அறிவிக்க கோரி நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் கூட தமிழக அரசாங்கம் இன்னைக்கு மேல்முறையீடு செய்திருக்கக்கூடிய நிலை என்பது தமிழகத்துடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருடைய நடவடிக்கையில் மாற்றம் வேண்டும். 41 மாதம் பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக மேல்முறையீடை திரும்ப பெற்றுட்டு வழங்கணும். சாலை பணியாளர்களுடைய ஜீவாதார கோரிக்கைகள் கருணை அடிப்படையில் பணி நியமனம் என்பது 20 ஆண்டுகளாக நெடுஞ்சாலைத்துறை கொடுக்காமல் இருக்கக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. ஆகவே சாலை பணியாளர்களுடைய வாரிசுகளுக்கு உடனடியாக வாரிசு பணி வழங்கிட வலியுறுத்தியும், நெடுஞ்சாலைத்துறை மாநில நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் என்பது கலைஞர் நூற்றாண்டு விழா கட்டடம் என்பதை கட்டடம் கட்டி அந்த கட்டடத்தில் மாநில நெடுஞ்சாலை ஆணையம் வைத்திருக்கக்கூடிய அந்த அலுவலகம் ஓய்வு பெற்றவர்களை வைத்து அலுவலகம் திறந்து வைத்திருக்கக்கூடிய நிகழ்வில் அந்த நெடுஞ்சாலைகளை தனியாருக்கு கொடுக்கிற கார்ப்பரேட்டுக்கு கொடுக்கிற கொள்கை முடிவுகளை மாநில நெடுஞ்சாலை 12,000 சில்லற கிலோமீட்டர் தனியாருக்கு கொடுக்குறாங்க. 213 டோல்கேட் அமைக்கக்கூடிய நிகழ்ச்சி வரும். ஆகவே தமிழக அரசாங்கம் உடனடியாக அதை கைவிட வேண்டும். தமிழக அரசை ஏற்று நடத்த வேண்டும். சாலை பணியாளர்களுடைய கோரிக்கைகள் என்பது தொழில்நுட்ப ஊழியர் கல்வித்திறன் பெறாத ஊழியர்களுக்கான கோரிக்கை என்பது வழங்க வலியுறுத்தி இன்னைக்கு தமிழகம் முழுவதும் கோட்ட பொறியாளர்கள் முன்பு ஒப்பாரி முழக்க போராட்டம் என்பது நடைபெறுகிறது. கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் வருகிற 27/1 ஜனவரி மாதம் 27ஆம் தேதி கண்காணிப்பு பொறியாளர்கள் முன்பு மண்டல அளவில் பறை இசை முழக்க போராட்டம் நடத்துவதுன்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறோம். தமிழக அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் பிப்ரவரி 2 முதல் 10ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பு பிரச்சார இயக்கமாக 3 முனைகளிலிருந்து அனைத்து பட்டி தொட்டிகளிலும் மக்களிடம் எடுத்துச் சொல்கிற விதமாக பிரச்சார இயக்கம் நடத்துவது. தமிழக அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறவில்லை என்று சொன்னால் 12ஆம் தேதி அன்னைக்கு தமிழகம் முழுவதும் டிசம்பர் 12ஆம் தேதி அன்னைக்கு உரிமை முழக்க மாநாடு என்பது திருச்சியில் நடத்துறதுன்னு முடிவெடுத்திருக்கிறோம். கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் இந்த அரசு எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற வலியுறுத்தி பிப்ரவரி 17ஆம் தேதி அன்னைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சாலை பணியாளர்கள் நெடுஞ்சாலைத்துறையுடைய அமைச்சர் இல்லம் முன்பு கோரிக்கைகள் நிறைவேறும் வரை காத்திருக்கிற போராட்டம் நடத்துவதென முடிவு செய்திருக்கிறோம். தமிழக அரசாங்கம் சமூக நீதி பேசுகிற, ஜனநாயகம் பேசுகிற, விடியல் தர்ற அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கைகள் தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்ற மறுக்கிற சூழ்நிலையில் இந்த போராட்டத்துக்கு போக வேண்டிய அவசியம் இருக்குது. தமிழகத்துடைய முதலமைச்சர் அழைத்து பேசி கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும். தொடர் போராட்டம் என்பது தமிழகம் முழுவதும் சாலை பணியாளர் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கையோடு தெரிவித்து தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்துடைய மாநில தலைவர் எம். பாலசுப்ரமணியம்.